வணக்கம் மக்கள்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா இப்போ வசந்தன் கோ இப்போ நம்மளுக்கு டிவி வாங்க தான் வந்திருக்கோம். அண்ட் இப்போ தான் உங்கள் முன்னாடி போய் பார்க்க போகிறேன். அண்ட் இப்போ நம்ம வந்து அந்த டிவியை போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வசந்தன் கோவில் இப்போ எல்லாத்தையும் டீட்டெயிலாக காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது டிவி எடுக்கிறது மட்டும்தான். அது உங்கள் வீட்டுக்கு வந்தோன்னா அதை ஃபிட் பண்ணுறது எல்லாமே வேறு கண்டென்ட். இது வந்து ஒரு அண்ட் ஓகே கேஸ், இப்போ எல்லாத்தையும் உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் டிவி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம கோயம்புத்தூர் அவினாசி ரோட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே வந்து ஓவர் பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. நம்ம பெங்களூர்ல பாத்தீங்கன்னா சில்க் போர்ட்ல இருந்து எலக்ட்ரானிக் சிட்டி வந்து ஹோசூர் ரோட்ல ஒரு ஓவர் பிரிட்ஜ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம அவினாசி ரோடு, கோயம்புத்தூர்ல இருக்கிற அவினாசி ரோடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிராபிக் இருக்கிற ரூட்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஃபுல்லாவே வந்து ஓவர் பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸா பாக்குறேன். வேலை நடந்துட்டே இருக்கு, இன்னும் நடந்துட்டே தான் இருக்கு. இன்னும் எவ்வளவு வருஷம் ஆகும்னு தெரியல கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஸோ கரெக்டா நம்ம வந்து நைட் டைம் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஃபுல்லா ஆம்னி பஸ்க்கு வெயிட் பண்ற கூட்டம் பாருங்க. அங்கங்க போர்டிங் பாயிண்ட்ஸ்ல நிறைய மக்கள் நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டா இதுதான் பீக் டைம். பெங்களூர், சென்னை எல்லாம் போற ஆம்னி பஸ்ஸஸ் வந்து சிட்டிக்குள்ள இருந்து அவினாஷி ரோடு வழியா தான் போகணும். பெங்களூர் போற பஸ்ஸஸும் இது வழியா தான் போகும், சென்னை போற பஸ்ஸஸும் இது வழியா தாங்க போகும். அதனால நிறைய கலர் கலரா நம்ம ஆம்னி பஸ்ஸஸ் பார்த்துட்டு பயணிச்சிட்டு இருக்கலாம். ஸோ இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். கரெக்டா நேம் பார்க்க முடியல. ஸோ இந்த ரூட்ல தான் வந்து உங்களுக்கு கொடிஷியா மாதிரியான பிளேசஸ், ஏர்போர்ட், ஹோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிஎஸ்ஜி காலேஜ், கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இன்னும் சொல்லிக்கிட்டே போலாங்க. ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன், ஒர்க்கிங் பாப்புலேஷன், ஐடி டெக் பார்க் கூட நம்ம ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு, டைடல் பார்க். நம்ம சென்னையில இருக்கிற மாதிரியே வந்து கோயம்புத்தூர்லயும் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடியே வந்து ஐடி பார்க் எல்லாம் இங்க வந்துருச்சு. இப்போ ஒரு ஐடி ஹப் மாதிரியே ஆயிடுச்சுங்க கோயம்புத்தூர் கூட.
அதனால நிறைய மக்கள் வந்து டிராவல் பண்ணுவாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் சென்னைக்கு. ஏன்னா இந்த பகுதி மக்கள் வந்து நிறைய ஒர்க் பண்றது பாத்தீங்கன்னா மேக்சிமம் சென்னை அண்ட் பெங்களூர்ல தான் இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா நிறைய கேரளா மக்களும் இங்க ஒர்க் பண்ணுவாங்க. க்ளோஸ் டு கேரளா பார்டர் இல்ல நம்ம கோயம்புத்தூர் வந்து. கோயம்புத்தூர்ல இருந்து என்ன ஒரு மேக்சிமம் 20 கிலோமீட்டர்ஸ்ல உங்களுக்கு பார்டர் வந்துரும், வாளையார் செக் போஸ்ட் எல்லாம் வந்துரும். ஸோ இது ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் மாதிரிங்க தமிழ்நாடு கேரளாக்கு. அதனால நிறைய லைக் பக்கத்து ஸ்டேட் மக்களும் இருப்பாங்க. அப்படிங்கறதுனால நிறைய மக்கள் வந்து டிராவல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பஸ் வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா காந்திபுரம்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல இருக்கு. சத்தி ரோடுன்னு சொல்லுவாங்க, சத்தியமங்கலம் ரோடு, அந்த ரோட்ல தான் இருக்கு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. ஸோ நம்ம பஸ் வந்து அங்கெல்லாம் பிக்கப் பண்ணிட்டு நாம காந்திபுரம்ல போர்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அவினாசி ரோட்ல இருக்கிற போர்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசஞ்சர் பிக் பண்ணிட்டு நம்ம சிட்டி தாண்டறதுக்கே கிட்டத்தட்ட 1 hour ஆயிடும் போல இருக்குங்க. ஸோ இது வந்து லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டல் அண்ட் இன்ஸ்டிடியூட், நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் சொல்லலாம். எப்படி அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து ஐ திங்க் மதுரையில அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் ஃபேமஸ் நினைக்கிறேன். நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா சங்கர நேத்ராலயா எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அது மாதிரி கோயம்புத்தூர்ல லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸும் கூட அவினாசி ரோட்ல தான் இருக்கு. ஸோ பாருங்க, ஐடி ஹப், எஜுகேஷன் ஹப், மெடிக்கல் ஹப் அப்படின்னு ஒரே ஹப் நிறைஞ்ச ஏரியா தான் வந்து நம்ம அவினாசி ரோடு. அப்பா, எனக்கு உச்சாடு வந்தது. Traveling, it's so cool. வந்து ஒரு 12:30 1 o'clock போல நம்ம சேலம் கிராஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து ஒரு காஃபி பிரேக் நிறுத்துவாங்க. ஸோ அங்கேயே வந்து வாஷ்ரூம் இதெல்லாம் நம்ம முடிச்சுக்கலாம்.
பக்கத்துல வந்து உங்களுக்கு தமிழ்நாடு கேரளா பார்டர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க. நார்த் காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே வந்து நம்ம கர்நாடகா காட்டுக்குள்ள இருந்து பன்னர்கெட்டா நேஷனல் பார்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கிருந்து வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ள ஹோசூர் பக்கத்துல தளி ரீஜன் எல்லாம் இருக்கும், தளி தேன்கனிக்கோட்டை, அங்கெல்லாம் வந்து நிறைய யானைகள் வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகும். ஸோ நிறைய யானைகள் நடமாட்டம் இருக்கிற ரீஜனுங்க. ஸோ ஆக்சுவலா சானமா ஃபாரஸ்ட் எல்லாம் கூடவே வந்து ஃபர்ஸ்ட் எலிஃபென்ட் கிராசிங் ரீஜன் தான். பட் இப்போ டிராபிக் எல்லாம் வந்து செம்ம அதிகமா ஆயிட்டதுனால இந்த பக்கம் யானைகள் திரும்பி கூட பாக்குறது இல்ல. பட் ஆனா நம்ம ஹோசூர் சிட்டிக்குள்ள இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வழியா தேன்கனிக்கோட்டை ரோடெல்லாம் இருக்குங்க. தேன்கனிக்கோட்டை, கெளமங்கலம், தளி ரோடு, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பப்போ அங்க இருக்கிற கிராமங்களுக்குள்ள வந்து யானைகள் கூட்டம் கூட்டமா வந்துரும். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸ் சேர்ந்து அதை வந்து காட்டுக்குள்ள துரத்துவாங்க. எஸ்பெஷலி சம்மர் சீசன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கர்நாடகா ஏரியாக்குள்ள இருக்கிற பன்னர்கெட்டா ரீஜன்ல இருந்து, பன்னர்கெட்டா நேஷனல் பார்க் இருக்குல்ல, ஸோ அந்த ரீஜன்ல இருந்து நம்ம தமிழ்நாடு பார்டருக்குள்ள கூட்டம் கூட்டமா கிராஸ் பண்ணிடும். ஸோ அப்பெல்லாம் வந்து நிறைய நியூஸ் வரும். சில சமயம் சுத்தி இருக்கிற காடுகள்ல எல்லாம் இருக்கிற மக்களோட விவசாயம் பண்ற நிலங்களை எல்லாம் பால் பண்ணிடும். சம்டைம்ஸ் உயிர் பலி கூட ஆயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் எலிஃபென்ட் வைல்ட் லைஃப் வந்து நிறைய இருக்கிற ரீஜன் ஹோசூர் சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல. ஸோ நல்லதுதான். அதனாலதான் வந்து ஹோசூரோட கிளைமேட் வந்து நல்லா இருக்கு. என்ன ஹியூமன் வைல்ட் லைஃப் வந்து சேர்ந்து ஒத்துறவா வாழ்றதுக்கு நாம தான் பழகிக்கணும். ஏன்னா அதுங்க வந்து அதுகளோட நேச்சுரல் ஹேபிட்டேட்ல நாம தான் வந்து நகரங்களை உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனும் முக்கியம் தானே. ஸோ நம்ம சானமாவு ரிசோர்ட் ஃபாரஸ்ட் எல்லாம் கிராஸ் பண்ணி இப்போ ஹோசூர் சிட்டிக்குள்ள வந்தாச்சு மக்களே. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடுவோங்க. வெல்கம் டு ஹோசூர் மக்களே.